ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு செம்மையான, சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொமான்டிக் சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ட்ராமா வந்து ஒரு சிஸ்டர், பிரதர் லவ், அது போக வந்து ஓவர் பொசசிவ் பாய் ஃப்ரெண்ட், இது மாரி பல விஷயம் இதுக்குள்ள இருக்கு. ட்ராமாவுடைய ஒன் லைனர் பார்த்துரலாம். நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒரே வீட்ல தான் இருக்காங்க. அப்படி இருக்கையில நம்ம ஹீரோ, ஹீரோயின் லவ் பண்றாங்க. அவங்க பிரதர், சிஸ்டர் மாரி தான் மத்தவங்க நெனச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அப்படி கிடையாது. நம்ம ஹீரோ, ஹீரோயின் லவ் பண்றது தெரிஞ்சு அவங்க அம்மா ஹீரோயின வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படியே பல வருஷம் சென்று அவங்க மீட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள எப்படிலாம் லவ் எல்லாம் டெவலப் ஆகுது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி. வாங்க ட்ராமாக்குள்ள போலாம். ஒரு ஃப்ளைட் வந்து பறந்துட்டு இருக்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிறப்போ ஒரு முன்னாடி இருக்க ஒரு லேடி வந்து ஒரு நியூஸ பார்க்குறாங்க. பென்சாங் குரூப்போட ஃபவுண்டரோட ஒரே பொண்ணு அப்படின்ற மாரி அங்க போட்டிருக்கு. பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. அத பார்த்துட்டு ஹஸ்பண்ட்ட சொல்றாங்க. உண்மதான், அந்த பொண்ணு தான் உட்கார்ந்திருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பிசினஸ் கிளாஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கரண்ட்ல வந்து சேர்மன் யார் இருக்காங்கன்னா மிஸ்டர் ஹூ தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் இருக்காப்ல இப்போ சேர்மனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோயினுக்கு அப்படியே கனவுல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்களோட பர்த்டே வந்து கொண்டாடிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ 2 பேருமே கிஸ் பண்ண போகையில் ஹீரோவுடைய அம்மா வந்து பார்த்துட்டு என்ன நடக்குது, எவ்வளோ தைரியம் தான் என் பையனை நீ செடியூஸ் பண்ணுவ, நீ வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு எப்படி அவன் கூட நீ லவ் பண்ண போச்சு, கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை, தயவு செய்து நீ போயிடு, திரும்ப இந்த பக்கம் கூட வந்துடாத, அமெரிக்கா போயிடும், செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேமா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கம்மா, நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. அவங்க கேட்கவே இல்லை. தரன்னு ஹீரோயினை கொண்டு போய் ஏரோப்ளேன் ஏற்றி விட்டுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பாவோட நான் பிஸ்னஸ் எனிமியாக இருக்கலாம், ஆனால் உனக்கு தெரியாதா, உன்னை வளர்த்தா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காளே ஹீரோவோட அம்மா, அவள் தான் உங்கள் அப்பாவை வந்து மொட்டை மாடலேருந்து தள்ளி விட்டு கொண்டா, அது மட்டும் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினோட அப்பாவை வந்து மொட்டை மாடலேருந்து தள்ளி விட்டுற மாதிரி காட்டுறாங்க. இவ சொல்கிறா, எங்கள் அம்மா அப்படி பண்ணியிருக்க சான்ஸே கிடையாது, அவங்க ரொம்ப கைண்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இங்கே ஃப்ளைட்டில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஃப்ளைட் பயங்கரமாக ஆடிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் கீழே விழுகுது. அப்படியே வந்து ஒருத்தன் ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போகிறான். இங்கே ஹீரோயின் வெளியே வந்து பார்க்குறா. அங்கே வந்து கேட்குறாங்க, இது மாதிரி உங்கள் பாஸ்போர்ட் ஐடிலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் தேடிக்கிட்டே இருக்கா. பின்னாடி இருக்கவங்களாம் திட்டுறாங்க, உங்ககிட்ட இல்லைன்னா விலகுமா, நாங்களாவது ஃப்ரண்ட்டில் போகிறோம்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அவள் தேடிட்டே இருக்கையில அவள் ஐடி கார்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டா, வாலெட்டை. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீங்கள் ஐடி நம்பர் மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை இந்த இடத்துலேருந்து வெளியே விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட லக்கேஜையும் நீங்கள் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஐடி இல்லாமல் லக்கேஜை கொடுக்க முடியாதுமா, சொன்னால் புரிஞ்சுக்கோ, உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கால் பண்ணி கூப்பிடு, அவங்க ஐடியை காமி, நான் உங்கள் லக்கேஜை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா. தான் ஃப்ரெண்டு எடுக்கல, அவுட் ஆஃப் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு வருது. சரி ஹீரோக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறா. நான் பண்ணாலா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. அதே சமயம் ஹீரோவும் ஏர்போர்ட்டில் தான் இருக்கான். அப்போ வந்து ஒரு பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க, இவரை போல தான் நீ வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய பேர் ஹூ, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட பேர் லீ வில்லிங். அவள் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, இன்னுமா நீ கிளம்பாம இருக்க, ஆஃபீஸர் மூட வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து வரான். வந்து நம்ம ஹீரோயினும் பார்க்குறா நம்ம ஹீரோவை. அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள அந்த மேனேஜர் சொல்கிறாப்புல, இந்த அங்கே அவளோட ஐடி கார்டு, அவளோட லக்கேஜை கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த லக்கேஜை எடுத்துகிட்டு வராங்க. இங்கே ஹீரோ கேட்குறான், அப்படி என்ன அந்த லக்கேஜில் முக்கியமான திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீ இடத்த நகர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்குறப்போ ஹீரோயின் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருக்கா. லக்கேஜ் வந்தோடனே அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கொடுத்த ஒரு கிஃப்ட்டை தான் நம்ம ஹீரோயின் பத்திரமா வச்சிருப்பா. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ ஹீரோயின் வந்து அந்த கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ ஹீரோ தான் நம்ம ஹீரோயினோட பர்த்டேக்கு வந்து கேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு பக்கத்தில் ஹீரோயினுக்கு அந்த பர்த்டே கிஃப்ட்டையும் வாங்கி வச்சுருப்பான். இதுதான் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுருந்துருப்பான். அப்படியே வந்து எல்லாரும் வந்து வெளியே வந்துடுறாங்க ஏர்போர்ட்டை விட்டு வெளியே. அப்போ வந்து ஹீரோ கிளம்பி போகிறப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போகிறான். ஹீரோயின் அப்படியே நின்றுட்டு இருக்கப்போ அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாப்புல, இது மாதிரி ஹீரோ உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, காருக்குள்ளே ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறுறாங்க. கேட்குறான், என்ன எதுக்காக இங்கே வந்த, உன்னோட ஷேரிட்டி பங்கை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தியா, இத்தனை வருஷம் சென்று நீ எதுக்காக சொல்லாமல் கொள்ளாமல் திருது பண்ணி இப்படி வந்து நிற்கிற, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அண்ணன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா, தயவு செய்து நிப்பாட்டு, நீயும் நானும் ஒன்று பிளட் ரிலேஷன் ஒன்று கிடையாது, இனிமேல் அண்ணன்லாம் சொன்ன வேணா, என்னை மிஸ்டர் ஹூனே சொல்லி என்னை எல்லாரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ நான் ஒன்றும் அதுக்காகலாம் இங்கே வரலை, நான் வந்து என் வீட்டை பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வீட்டை பார்க்கணும் அவ்வளோதானே, போய் பாரு, 3 மணிக்கு ஃப்ளைட் டிக்கெட் ரெடியாக இருக்குது, திரும்ப அந்த ஃப்ளைட்டில் ஏறி அமெரிக்காக்கே திரும்ப போயிடு, இனிமே என் மூஞ்சியில் கூட முழிக்காத, உன் முகத்தை கூட நாங்கள் யாரும் பார்க்க விரும்பலை
அப்படின்னு சொல்கிறான். என்னாச்சு, ஏன் இப்படி பேசுகிற, நீ வந்து ஒரு காலம் நான் ஃப்ளைட் ஏறி போகிறப்போ என் பின்னாடியே வந்து அழுத, என்ன நீ லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, உனக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வண்டியை திருப்புங்க ஏர்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட டிக்கெட் எடுத்து கொடுக்குறப்போ ஹீரோயின் சொல்கிறா, அது எதுவுமே மண்ணாங்கட்டி வேணாம், நான் சைனால தான் இருப்பேன், என்னை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது, தயவு செய்து என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் லக்கேஜை தூக்கிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடுறா. நம்ம ஹீரோ போகையில் டிரைவர் வந்து சொல்கிறாரு, வாங்க நம்ம வந்து ஹாங்காங் போகணும், டைம் ஆச்சு, மீட்டிங் இருக்குல்ல, அவங்கள அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால் ஒன்றும் செய்ய முடியல. காரில் ஏறி ஹாங்காங் போயிட்டுருக்கான். அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோயினோட வாலெட் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்குது, எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. இதில் தான் அவளுடைய வந்து அந்த பாஸ்புக் எல்லாமே இருக்குது. அது பாஸ்புக் இருந்தால் தானே அவள் திரும்ப அமெரிக்கா போவா, பாஸ்புக்கே அவன் வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கான். இங்கே வந்து அந்த ஒரு ஃபோன் லான்ச் ஹாங்காங்கில் போயிட்டு இருக்கு. இவன் பேர் வந்து வாங்கு. இவன் வந்து ஹீரோவுடைய வந்து பர்சனல் ரொம்ப அசிஸ்டன்ட். இவனும் ஒரு முக்கியமான கேரக்டர். செகண்ட் வந்து இவர் பேர் லீ. இவரும் ஒரு முக்கியமான கேரக்டர். இவரும் ஹீரோவோட ஃப்ரெண்ட். எல்லாருமே வந்து ஒரே ஹீரோவோட கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. நீங்கள் 3 பேர்னால தான் இந்த கம்பெனி இவ்வளோ க்ரோத் ஆயிருக்கான்னு மீடியா கேட்குறாங்க. அவங்க 3 பேர் டைட்டிலை போட்டுருவா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை அது ரொம்ப சின்னதாக இருக்குது, நாங்கள் மொத்தம் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் லாயர் அவர் வர சொல்கிறாங்க. எங்கள் 4 பேரால் தான் இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் க்ரோத் ஆயிருக்கு, நாங்கள் 4 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க. இவங்க 4 பேருமே இந்த ட்ராமாவில் வந்து மெயின் கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவளோட ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிட்டு இருக்கா. இவ பேர் யோயோ. யோயோ வந்து இது மாதிரி கேட்டுட்டு இருக்கா, ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்கேடி, உங்கள் அம்மாவை பக்கத்தில் ரொம்ப சந்தோஷப்படுற, உங்கள் அண்ணனை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் கொஞ்சம் டல்லாரா, எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இவங்க தான் ஹீரோவுடைய அம்மா. இவங்க வந்து அந்த டேப்ல வச்சு வர நியூஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஃபவுண்டரோட பொண்ணு, அவங்க ரிட்டர்ன் வந்திருக்காங்க, அவங்க கம்பெனி டேக் ஓவர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இவங்க அப்படியே மூட் அப்செட் ஆகி வெளியே வந்து நிற்கிறப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா. எதிர்ச்சியாக அவங்க இப்படி திரும்புறப்போ ஹீரோயினை பார்த்துடுறாங்க. ஹீரோயின் பதறி போகிறா, ஏன்னா அவங்க தான் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் நான் இங்கே வில்லிங்க பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் தாள தெரிக்க அங்கேருந்து வெளியே ஓடி வரா. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் லாயர் கிட்ட, இதை மாதிரி நீ சைனா வந்துட்டு எதுக்காக வந்து ஹாங்காங்கில் இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ, நான் ட்ரை பண்ணுறேன் வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான். அம்மா கேட்குறாங்க, என்ன ஆச்சு, வில்லிங் வந்துட்டான்றதை எல்லாரும் சொல்கிறாங்க, உண்மையான்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்மா உண்மைதான், வர்றப்பே வந்து அவள் பாஸ்போர்ட் ஐடி எல்லாத்தையும் தொலைச்சிட்டா, நான் போய் என்கொயரி பண்ணி அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டேன், நான் ரிட்டன் டிக்கெட் வந்து அமெரிக்காவுக்கு போட்டுட்டேம்மா, அவளை போக சொல்லிட்டேன், அவள் போயிடுவா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் திரும்பன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் ஒவ்வொரு ஹோட்டலுக்காக போய் இடம் கேட்டுட்டு இருக்கப்போ, ஐடி கார்டு இல்லாமல் தயவு செய்து உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம், எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க, போயிடுங்க, நாங்கள் இப்போ ஹோட்டலே மூட போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கெஞ்சிரா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறா. அவளுக்கு நாட் ரீச்சபிள் சொல்லிட்டு போகுது. இதெல்லாமே வந்து வாங் பார்த்துட்டே தான் இருக்கா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் வாட்ச் பண்ண சொல்லியிருப்பான் ஹீரோயினை. அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதுலே லோவான ஒரு லார்ஜுக்கு போய் எனக்கு நைட்டு மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து இடம் கொடுங்க, நான் காசு எவ்வளோ ஆனாலும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அவங்களும் ஐடி கார்டு இல்லாமல் நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பி வச்சிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்கா. இப்போ வாங்க என்ன பண்ணுறான்னா ஹீரோக்கு கால் பண்ணி, இதை மாதிரி அவர் ரோட்டில் தான் நிற்கிறா, சின்ன ஹோட்டலில் கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ உங்களோட டைம் வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஹீரோ தோ வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அப்படியே ரோட்டில் உட்காந்து ஒரு ஓரமாக தூக்க வருது போல இருக்குது, அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்தோடனே தரன்னு லக்கேஜ் எடுத்துகிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வான்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோயின் வர மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை தரன்னு கூட்டு போய் காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு இருக்கிறதுல ஹைட்டான ஒரு மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோயினை நிற்க வச்சு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். இந்த ஊரோட அழகை பார்த்துட்டியா, சரி இப்போ நீ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிற, நீ எதுக்காக இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒருவேளை இந்த ஃபவுண்டரோட பொண்ணு உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கிறதுக்காக இங்கே வந்தனா அது மட்டும் நடக்காது, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்கிறா, அதுக்கு எதுக்குமே நான் வரல, ஜஸ்ட் நான் என் வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஹீரோ சொல்கிறா, நீ எத்தனை நாள் வந்து ரோட்டில் இப்படி தங்கலாம்னு சொல்லி நினைக்கிற, ரோட்டில் தங்கினா நிறைய பிரச்சனை வரும், ஒரு நாள் தங்குவ 2 நாள் தங்குவ, அதே மாதிரி தான் வந்து இந்த ஷெங்காயின்ற நம்மளுடைய ஃபவுண்டேஷனும், அங்கே நீக்குள்ளே நுழைஞ்சினா நீ சர்வ நாசரமாயிருவ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு, இந்த திரும்ப நீ அமெரிக்காவே போயிடு அப்படின்னு சொல்லி டிக்கெட் கொடுக்குறப்போ ஹீரோயின் மூஞ்சில தூக்கி வீசிட்டு, யாருமே என்னை புரிஞ்சிக்கல, ஜஸ்ட் நான் என் வீட்டை பார்த்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினை சடனாக கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் காலைல ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா நம்ம
நம்ம ஹீரோவ பார்க்குறதுக்காக அவங்களோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்ட்டா வந்து ஹீரோவுடைய காரும் வருது. நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நிக்கிது. ஹீரோயின் ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்கா. ஹீரோ சொல்றான், "என்ன நைட் நான் எதுவும் சொன்னது உனக்கு எதுவும் புரியலையா? திரும்ப வந்து இங்க நின்னுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஹீரோயின் கேட்கிறா, "நீ சொன்ன இங்க நான் எப்படி வாழப் போறேன்? நான் வாழ தகுதி இல்லாதவ இங்க அப்படின்னு சொன்ன. நான் கண்டிப்பா இங்க வாழுவேன். நான் எங்கேயும் போமாட்டேன். நான் சைனால மட்டும் தான் நான் இருப்பேன். வீடு இல்லன்னா என்ன? என்னைய எனக்கு பாதுகாப்பா பார்த்துக்க தெரியும். என்ன நானே புரொடெக்ட் பண்ணிக்கிருவேன். அதுக்கப்புறம் இங்க எனக்கு அன்பான ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்தேன். இங்க நான் தனியா வேலை செஞ்சு பொழைச்சுக்கிருவேன். அது போக நீயும் எனக்காக இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு இங்க ஹீரோயின் சொல்றா. "என்ன யார் நெனச்சாலும் இந்த சைனா விட்டு அனுப்ப முடியாது." அப்படின்ற மாரி ஹீரோ கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அவ நடந்து போறா. நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். இங்க போர்ட் மெம்பர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின லீ வில்லிங் தான் வந்து இந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கணும். அவங்க தான் ஃபவுண்டரோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்து இந்த பொசிஷன்லேருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்றாங்க. சரிப்பா விடுங்க. அதிகமான ஷேர் ஹீரோ பேர் மேல தானே இருக்கு. அப்ப ஹீரோ தானே வந்து இங்க சிஇஓவா இருக்க முடியும் டைரக்டரா அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோனே அம்மா கிட்ட சொல்றாரு, "விடுங்கம்மா இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு கட்டுவோம். நீங்க ஒண்ணும் டென்ஷன் ஆக வேணாம். ஊர் வாய் பேசிட்டே தான் இருக்கும். இத மாரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ எப்படி வாய் சாப்பிட்டா அடைஞ்சிருமோ, அதே மாரி நம்ம எதையாவது பண்ணி அவங்களோட வாய நம்ம அடைச்சிரலாமா? நம்ம ரொம்பவே இந்த கம்பெனிக்காக கஷ்டப்பட்டுருக்கோம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு எப்படி லவ் ஆக போகுது. அது போக வந்து நம்ம ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுத்த போறாரு. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் மேல லவ்ல விழுகுறாங்களா இல்லையா? அப்படின்னு பல விஷயம் இருக்கு. எல்லாமே நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.